உதயநிதிக்கு என்ன அறிவு இருக்கு? உதயநிதிக்கு என்ன அறிவு இருக்கா சொல்லுங்க. நீ கடந்த காலத்துல 10 ஆண்டுகள்ல எத்தனை போராட்டங்கள்ல பங்கெடுத்த? இந்த 4.5 ஆண்டுகள் தான் நீங்க முதலமைச்சர், எம்எல்ஏ எல்லாமே. அதுக்கு முன்னாடி இருந்த 4 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் நீ எந்தெந்த போராட்டத்தெல்லாம் பங்கெடுத்த சொல்லு. நான் எந்தெந்த போராட்டங்கள்ல பங்கெடுத்தேன்னு என்னால சொல்ல முடியும். நீ காசு கொடுத்து கூட்டிட்டு வர கேவலமா? சாராயம் கொடுத்து கூட்டிட்டு வர, சாப்பாடு போட்டு கூட்டிட்டு வர, வண்டியை வச்சு கூட்டிட்டு வர, உன் பார்வை வேற எப்படி இருக்கும்? தன்னெழுச்சியாக வரக்கூடிய கூட்டத்துக்கும் உனக்கு வித்தியாசம் தெரியல. எஸ்ஐஆருக்கு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு புரட்சியை 38 மாவட்டங்கள்லயும் தமிழகத்துல கட்டி எழுப்பி இருக்கிறான் தலைவர் தளபதியினுடைய தம்பிகளும் தங்கைகளும். இந்த கூட்டத்தை பார்த்து சொல்லு, இந்த கூட்டம் உங்ககிட்ட இருக்குதான்னு சொல்லிட்டு. அட்டையில இருக்கக்கூடிய தாஜ்மஹாலை பாக்குறதுக்கு கூட்டம் வருது. நீ ரோட் ஷோ போனா நாய் கூட வர மாட்டேன். ஏன் வர மாட்டேன்? பட்டியல் இனத்தின சமூகத்தில் இருக்கக்கூடிய 2 ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கு ஊராட்சி மன்ற கட்டடத்துல உட்கார்றது கூட அனுமதி தராத அறிவு கட்ட நீங்க அறிவு திருவிழா நடத்தலாமா? இவங்க திராவிடன்ற பேர்ல இன்னைக்கு எல்லாத்தையும் உட்கார்ந்துக்கிட்டு கோடி கோடியா பல 1000 லட்சம் கோடிகளை கொள்ள அடிச்சு வச்சுக்கிட்டு இன்னைக்கும் பெரியார சொல்லி சமூக நீதினு பேசிக்கிட்டு இவன் யாரும் சமூக நீதியெல்லாம் கடைபிடிச்சிட மாட்டான். இவங்க நடத்தக்கூடிய கல்லூரிகள்லையும் ஆலைகள்லையும் இவங்க நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்கள்லையும் யாராவது ஒரு ஏழை மாணவனுக்கு சீட்டு கொடுத்துட்டான்னு சொல்லுங்க. அதே 3 எழுத்து மந்திரம் தான். இந்த விஜய்ன்ற ஒரே பேர் தான் இவர்களுக்கு மிகப்பெரிய ஆட்சி அதிகாரத்தினுடைய கட்டில இன்னைக்கு அசைச்சு பார்த்துருக்கு. இன்னும் உங்களை தூங்க விடாம பண்ணிருக்கு. அமித்ஷாவோ மோடியோ ஜெயலலிதாவோ உங்களுக்கு பெரிய எதிரியாவே இது வரைக்கும் தெரியல. இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு எதிரியா நீங்க பார்த்து பயப்படக்கூடியதா ஒரே ஆளா இந்த தனிக்காட்டு ராஜாவாக நிற்பது இன்னைக்கு தலைவர் தளபதி தான் சொல்றேன். திமுக உதயநிதி அவர்கள் முதலமைச்சர் அவர்களா இருக்கட்டும் கடுமையா விமர்சிக்கிறாங்களே, அறிவே இல்லாதவெல்லாம் அறிவு திருவிழாவை பத்தி பேசலாமா அப்படின்ற மாதிரி உதயநிதி அவர்கள். இவருக்கு அப்படியே காது வழியா வலிஞ்சு ஊத்துது அறிவு உதயநிதிக்கு. உதயநிதிக்கு என்ன அறிவு இருக்கு? உதயநிதிக்கு என்ன அறிவு இருக்கா சொல்லுங்க. நீ கடந்த காலத்துல 10 ஆண்டுகள்ல எத்தனை போராட்டங்கள்ல பங்கெடுத்த? இந்த 4.5 ஆண்டுகள் தான் நீங்க முதலமைச்சர், எம்எல்ஏ எல்லாமே. அதுக்கு முன்னாடி இருந்த 4 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் நீ எந்தெந்த போராட்டத்தெல்லாம் பங்கெடுத்த சொல்லு. நான் எந்தெந்த போராட்டங்கள்ல பங்கெடுத்தேன்னு என்னால சொல்ல முடியும். நான் எந்தெந்த இப்ப உங்கள்கிட்ட சொன்னல 2008 இதே பகுதியில நான் இருந்த மதுக்கடையை மூடுனேன்னு. இதே உதயநிதி ஒரு மதுக்கடையை மூடினார் சொல்லுங்க. ஒரு மதுக்கடையை மூடினார் சொல்லுங்க. சொல்றதுக்கு வக்கு இருக்கா? உங்களுக்கு திராணி இருக்கா? அதே மாதிரி வர கூட்டத்தெல்லாம் வச்சு நம்ம அதை ஓட்டா மாத்த. நீ காசு கொடுத்து கூட்டிட்டு வர கேவலமா? சாராயம் கொடுத்து கூட்டிட்டு வர, சாப்பாடு போட்டு கூட்டிட்டு வர, வண்டியை வச்சு கூட்டிட்டு வர, உன் பார்வை வேற எப்படி இருக்கும்? தன்னெழுச்சியாக வரக்கூடிய கூட்டத்துக்கும் உனக்கு வித்தியாசம் தெரியல. எஸ்ஐஆருக்கு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு புரட்சியை 38 மாவட்டங்கள்லயும் தமிழகத்துல கட்டி எழுப்பி இருக்கிறான் தலைவர் தளபதியினுடைய தம்பிகளும் தங்கைகளும். இந்த கூட்டத்தை பார்த்து சொல்லு, இந்த கூட்டம் உங்ககிட்ட இருக்குதான்னு சொல்லிட்டு. உங்ககிட்ட வரக்கூடிய கூட்டங்கள் நோட்டுக்காக வரக்கூடியது. இங்க மனசாட்சியும் தலைவர் தளபதியின் வழியில மக்கள் புரட்சியும் ஏற்பட்டிருக்கு. அதனால வரக்கூடிய கூட்டம் ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கும். வரட்டும், அதுக்கு கூட கூட்டம் வரட்டும். அட்டையில இருக்கக்கூடிய தாஜ்மஹாலை பாக்குறதுக்கு கூட்டம் வருது. நீ ரோட் ஷோ போனா நாய் கூட வர மாட்டேன். ஏன் வர மாட்டேன்? பதிவுகள் இருக்கா இல்லையா? உதயநிதி ரோட் ஷோ போகும்போது தெருல ஒரு நாயாவது நின்னுச்சா? இல்ல. அப்ப நீ இதை பேசலாமா? அட்டையில இருக்கக்கூடியதை கூட பாக்குறதுக்கு கூட்டம் வரும். சின்ன டாடி உதயநிதி அவர்களுக்கு பதிவு செய்யற, புரியுதுங்களா? உதயநிதியை பாக்குறதுக்கு நீ எந்த கூட்டமும் வராது. நீ காசு கொடுத்து கூட்டிட்டு போனா அந்தந்த மாவட்ட செயலாளர் ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய கூட்டங்கள் வரும். பிரியாணி வாங்கி கொடுத்தா அந்த கூட்டங்கள் வரும். இதெல்லாம் காசுக்காக வந்த கூட்டம் கிடையாது. அதை தான் சொல்றேன். நீங்க அந்த பார்வையிலே பார்த்து அரசாங்க பஸ்ஸை வச்சு பயன்படுத்தி 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு போன மக்களை கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு 200 500 காசையும் கொடுத்து ஆண்களுக்கு சாராயத்தை வாங்கி கொடுத்து சாப்பாடை வாங்கி கொடுத்து கூட்டிகிட்டு போனவர்களுக்கு மத்தியில மிகப்பெரிய ஒரு மாற்றா கட்டமைச்சு நிற்கக்கூடியது மிக பிரம்மாண்டமா தான் இருக்கும். நாய் குலைக்க தான் செய்யும். இதனை எடுத்து பார்த்தோன்னா நம்ம முதலமைச்சர் அவர்களும் சொல்லியிருப்பாரு, இப்ப புதுசா வர யாராலையும் எந்த கும்பனாலையும் எங்க ஆட்சியெல்லாம் அசைச்சு பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதை யாரை மீன் பண்ணி சொல்றாரு சார்? தலைவர் விஜய் அப்படின்னு ஏன் இந்த பயம்? ஏன் இந்த பயம்? அப்ப அவங்கள ஒரு ஆளாவே கண்டுக்கலன்னு தானே நம்ம எடுத்துக்க முடியும். யாருக்கு? இப்ப நான் உங்க பத்தி பேசுறேன்னா உங்க பேரை சொல்லி பேசினா ஓகே இவருதான் அப்படின்னு. எந்த கொம்பன்ற அளவுக்கு ஒத்துக்கிறாருல்ல? கொம்பன்றத ஒத்துக்கிட்டாரா இல்லையா? ஒத்துக்கிட்டாருல்ல? அப்ப பேர் சொல்றதுக்கு பயமா? கொம்பன்றதுனால டைரக்டா அட்டாக் பண்ணாம ஏன் பண்ண மாட்டீங்க? அப்ப அது ஏன் டைரக்டா பண்ண முடியல உங்களால? ஏன் பண்ண முடியல? அப்ப அத பெருசாக்க கூடாது. அத நம்மளே அப்புறம் ஏன் பேசுறீங்க? நீங்க தான் சினிமா செய்தியை பார்க்கிறது இல்லையே. இவர் சீன்றாருல போயிட்டு அறிவு திருவிழா போயிட்டு இவர் அறிக்கை விட்டாருல அவதூறு திருவிழானே. அப்ப அதுக்கு நம்ம பதில் சொல்லி. அறிவு இருக்கா உங்களுக்கு? அறிவு இருக்கா?
அறிவு திருவிழா எதுக்கு நடத்தணும்? யாருக்கு என்ன பண்ணிட்டீங்க? பட்டியலினத்தின சமூகத்தில் இருக்கக்கூடிய 2 ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கு ஊராட்சி மன்ற கட்டடத்துல உட்கார்றது கூட அனுமதி தராத அறிவு கட்ட நீங்க அறிவு திருவிழா நடத்தலாமா? சாராயத்தை தட்டி கேட்ட 2 தம்பிங்களை ஓட விட்டு வெட்டி கொன்ன உங்களுடைய ஆட்சியில நீங்க அறிவு திருவிழா நடத்தலாமா? சாதிய ஆணவங்கள் படுகொலைகள் இங்க தலைவிரித்து ஆடிக்கிட்டு இருக்கக்கூடிய இடத்துல நீங்க அறிவு திருவிழா நடத்தலாமா? அறிவு திருவிழா நடத்துறதுக்கு ஒரு அறிவு வேணும், யோகியதை வேணும்னு சொல்றோம். அது திமுகல இல்லைன்னு சொல்றோம். நீங்க இப்படி சொல்றீங்க. ஆனா இப்ப வந்து பொதுவா நார்மலா வர கருத்துக்கள் எல்லாமே தாவைக்காக்கு இருக்க எல்லாமே அந்த தொண்டர்கள்லாம் வந்து தற்குறி கூட்டம் அப்படின்றது வந்து சொல்லுங்க, பரவிட்டு சொல்லுங்க, எதை வேணா சொல்லுங்க. வாக்காளர் அட்டையே இல்லாத நீலாம் வந்து தாவைக்காக்கு வந்து support ஏன் பயப்படுற? ஏன் பயப்படுற? ஏன் பயப்படுற? நீ தான் ஆட்சி அமைக்க போறீங்க. ஸ்டாலின் ஆட்சி, மக்களுடன் ஸ்டாலின் எல்லாம் நீங்க தான் இருக்கீங்க. இருங்க, ஏன் பயப்படுறீங்க? கண்டுக்காதீங்க, விட்டுட்டு போய்கிட்டே இருங்க. அப்ப அவங்களுக்கு வந்து அந்த அரசியல் அறிவு இல்லாததால தான் இப்படி வந்து அவங்க சொல்றாங்களா? இல்லனா விஜய், எனக்கு வந்து விஜய் பிடிக்கும், தளபதியை பிடிக்கும், அதனால நான் அவருக்கு சப்போர்ட் பண்ணுவேன், அவர் அரசியல் வந்தா என்ன, சினிமால இருந்தா அவரு எனக்கு பிடிக்கும் அப்படின்றதால சப்போர்ட் பண்றாங்களா? இங்க பாருங்க, பார்க்க வர கூட்டம் தற்குறின்றதான் சொல்றேன். இவங்க திராவிடன்ற பேர்ல இன்னைக்கு எல்லாத்தையும் உட்காந்துக்கிட்டு கோடி கோடியா பல 1000 லட்சம் கோடிகளை கொள்ள அடிச்சு வச்சுக்கிட்டு இன்னைக்கும் பெரியார சொல்லி சமூக நீதின்னு பேசிக்கிட்டு இவன் யாரும் சமூக நீதியெல்லாம் கடைபிடிச்சிட மாட்டான். இவங்க நடத்தக்கூடிய கல்லூரிகள்லையும் ஆலைகள்லையும் இவங்க நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்கள்லையும் யாராவது ஒரு ஏழை மாணவனுக்கு சீட்டு கொடுத்துட்டான்னு சொல்லுங்க. இல்லையா இவங்கள்ட்டலாம்? கல்லூரிகள்லாம் பல்கலைக்கழகங்கள்லாம் இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்குல்ல, கொடுங்க. குறைஞ்சபட்சம் உங்களுடைய சாராய ஆலைகளையாவது மூடுனீங்களா? நீங்க சாராய கடைகளை மூட முடியல. யார் அறிவு கட்டவர்கள்? அறிவே இல்லாத நீ தான் இன்னைக்கு அறிவு திருவிழா நடத்திக்கிட்டு இருக்கேன்றத சொன்னதுல என்ன தப்பு இருக்குன்னு கேட்கிறேன். நீ வந்து தற்குறி கூட்டத்துக்கிட்ட தான் வாங்க போறீங்க 2026ல சொல்றேன். தற்குறி கூட்டத்துக்கிட்ட தான் வாங்க. அப்ப கூட நீங்களே சொல்றீங்களே தற்குறி கூட்டம். நீங்க சொல்லக்கூடிய தற்குறி கூட்டம் சொல்றாங்க. அது பின்ன ஏன் எதற்காக வேணா நீங்க சொல்லிட்டு போட்டும். புரியுதுங்களா? திராவிடன்ற பெயரால சிறுபான்மை மக்களை நீங்க இது பண்ணிக்கிட்டு சிறுபான்மை மக்களையும் நீங்க வஞ்சிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய கூட்டம் தான் இது. சமூக நீதியை பேசிக்கிட்டு. புரியுதுங்களா? உங்களுக்கு எல்லாத்துக்கும் 2026ல் மிகப்பெரிய பாடத்தை புகட்டுவதற்காக அண்ணன் தலைவர் தளபதி அவர்கள் தயாராக இருக்கிறாங்க. அவர் பின்னாடி என்னை போன்ற லட்சக்கணக்கான பேர் நின்றுகிட்டு இருக்கான், கோடிக்கணக்கான பேர் நின்றுகிட்டு இருக்கான். அதில் அத்தனை பேரும் மிகப்பெரிய படைகளனை கட்டி எழுப்பக்கூடியவனாக தான் இருக்கிறான். இங்கே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வர தான் போகிறான். இருக்கக்கூடிய தலைவர் தளபதியினுடைய தம்பி தங்கைகள் அந்த போர்ப்படைக்கு தயாராகிட்டாங்க, நின்றுகிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறேன். தாவைக்கு வந்து இப்போ அடுத்த கட்டமாக என்ன மாதிரியான செயல்பாடுகள் வந்து செய்யலான்னு இருக்குது சார்? இப்போ சின்னம் வந்து சொல்லியிருக்காங்க, ஒரு 10 சின்னம் கிட்ட கொடுத்துருக்காங்க. அதில் எந்த சின்னம் வந்து லாக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க சார்? இல்லை, இப்போ அப்படின்லாம் இல்லை அதாவது அது வந்து இயல்பான ஒரு விஷயம். தேர்தலில் நிற்கக்கூடியவர்களுக்கு தேர்தல் ஒரு அங்கீகாரம் கேட்கும்போது சுயேட்சையாக நிற்பவர்களுக்கு தேர்தல் தேதி அறிவித்த பிறகு அதற்கான ஃபார்முலா போகும்போது ஒரு வாரத்துக்கு முன்னாடி சின்னம் கொடுப்பாங்க. ஒரு கட்சியாக்கி 234 தொகுதிகள்லையும் நிற்கிறாங்க அப்படின்னும் போது இதெல்லாம் முன்கூட்டியே தரக்கூடிய ஒரு சாதாரண எப்பவும் போல கூட இருக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை. இவங்க ஒரு 10 சின்னங்களை தேர்வு செஞ்சு அதில் கொடுத்துருப்பாங்க. பிரதானமாக எங்களுக்கு இந்த சின்னம் கிடைச்சா நல்லா இருக்கும்ன்றத ஒரு குறியீடாக கொடுத்துருப்பாங்க, ஒரு சில சின்னங்கள் கொடுத்துருப்பாங்க. அதில் எது வந்தாலும் 10யுமே தமிழக வெற்றி கழகம் தானே செலக்ட் பண்ணி கொடுக்குது. இங்கே சின்னத்தை வச்சு தான் ஜெயிக்கணும் அப்படின்றது இல்லை. தலைவர் தளபதின்ற ஒற்றை எழுத்து தான் இவர்களை பயமுறுத்திக்கிட்டு இருக்கு. அதே 3 எழுத்து மந்திரம் தான். இந்த விஜய்ன்ற ஒரே பேர் தான் இவர்களுக்கு மிகப்பெரிய ஆட்சி அதிகாரத்தினுடைய கட்டில் இன்னைக்கு அசைச்சு பார்த்துருக்கு. இன்னும் உங்களை தூங்க விடாமல் பண்ணியிருக்கு. அமித்ஷாவோ மோடியோ ஜெயலலிதாவோ உங்களுக்கு பெரிய எதிரியாவே இது வரைக்கும் தெரியல. இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு எதிரியா நீங்க பார்த்து பயப்படக்கூடியதா ஒரே ஆளா இந்த தனிக்காட்டு ராஜாவாக நிற்பது இன்னைக்கு தலைவர் தளபதி தான் சொல்றேன். இப்ப தொடர்ந்து இவங்க விமர்சனம் பண்ணியிருக்காங்க இல்லையா? இப்ப இதுக்கு பதிலடியா வந்து விஜய் அவர்கள் ஏதாச்சும் பேசுவாருன்னு நினைக்கிறேன். எதுவுமே தேவையில்லைன்னு சொல்றேன். ஏன் பிரஸ் மீட்லாம் கொடுக்க பயப்படுறாரு சார்? யார் பயப்படுறான்னு உங்கள்ட்ட வந்து சொன்னாரா? அந்த கரூர் இஷ்யூலே வந்து ஒரு நியூஸ் ரீடர் கத்துவாரு சார், 40 உயிர் போயிடுச்சு. இல்ல, நியூஸ் ரீடர் கத்துக்கிட்டு தான் இருப்பாரு. நான் என்ன கேட்கிறேன், அதே நியூஸ் ரீடரை எடுத்து போட சொல்லுங்க. அன்னைக்கு எல்லாம் சொன்னீங்கல்ல விஜய் தான் பொறுப்பு இதுக்குன்னு சொல்லிட்டு. உச்சநீதிமன்றம் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்கு அதை சொல்லுங்க. சிபிஐக்கு அஜித்குமாரனுடைய வழக்கு சிபிஐக்கு போனால் என்ன நிலமைன்னு சொன்னார். இப்போ தாவேகா சிபிஐக்கு போயிடுச்சுன்னு எல்லா பத்திரிகையும் பேசுனீங்கல்ல. தாவேகாவா சிபிஐக்கு போச்சு? மக்கள் தேசிய சக்தி கட்சின்னு ஒரு கட்சி இருக்கு. அதனுடைய நிறுவனர் ML ரவி வழக்கறிஞர், அண்ணன் உச்சநீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞராக இருக்கிறார். அவர் சார்ந்து அவர் வந்து பொதுநல வழக்காக கொண்டு போயிருக்கிறார்.
அதன் மூலியமா சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கு. அதை ஏன் பேச மாட்டேங்குது எந்த பத்திரிகையும்? எனக்கு என்னன்னா இதெல்லாம் தாண்டி பிரஸ் மீட் இப்போ அரசியல்வாதிகள் ஏன் கொடுக்கணும்? குடுக்குறாங்கல்ல நிறைய பேர் ஏன் கொடுக்கணும்? அவங்களோட கருத்துக்களை முதல் கேள்விக்கு 7வது பதில் சொல்றதா? முதல் கேள்விக்கு 7வது கேள்விக்குள்ள பதில் சொல்றது தான் அரசியல்வாதிகள் கொடுக்கக்கூடிய பிரஸ் மீட்டா? நீ எந்த பத்திரிக்கை? உனக்கு எதுக்கு நான் பேட்டி கொடுக்கணும் அப்படின்னு இந்த ரவுடித்தனமா கேட்குறாங்களா அமைச்சர்கள், அந்த மாதிரி பிரஸ் மீட்டா? நம்ம ஏன் அந்த மாதிரி போனோம்? நம்ம சாஃப்டா ஸ்மூத்தா அதேதான், சாஃப்டா ஸ்மூத்தா உங்களுக்கு ரொம்ப அழகா பதில் சொல்றதுக்கு என்னை போன்ற நிறைய பேர் இருக்கும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய சார்பா ஆதரவாளரா, புரியுதுங்களா? செய்தி தொடர்பாளர்கள் இருக்காங்க. அது இல்லாமல் அறிக்கைகள் வந்துகிட்டு இருக்கு. அதை தொடர்ந்து எல்லாருமே செய்தி தொடர்பாக அதை பேசிக்கிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு என்ன பதில் வேணாலும் இன்னும் அழகாகவும் தர முடியும், புரியுதுங்களா? தலைவர் தளபதி அவர்கள் பெரிய அறிக்கைகள் கொடுக்குறாரு. அண்ணன் பொதுச் செயலாளர் அவர்கள் அறிக்கை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. தொடர்ச்சியாக கட்சியினுடைய நிலைப்பாடுகள் எப்படி போய்கிட்டு இருக்குன்னு எல்லா பத்திரிகைகளும் கண்காணிக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. தொடர்ச்சியாக என்ன தேவைகளோ அதை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ப்ரெஸ் மீட்டு கொடுத்துட்டா இங்கே எல்லாத்துக்குமே தீர்வாயிடுமா? இந்த மோடி வந்திருக்கிறாரு கோயம்புத்தூரில், போய் ப்ரெஸ் மீட் எடுத்துருங்க. அன்னைக்கு எலிக்கறியை தின்னுக்கிட்டு அன்னைக்கு இப்போ மண்டை ஓட்டையும் எலும்புகளையும் வச்சுக்கிட்டு டெல்லியில் போய் ஆர்ப்பாட்டம் பண்ணானே, அன்னைக்கு அந்த மோடி சந்திக்கையில் இன்னைக்கு வந்து விவசாய சங்க மாநாட்டுக்கு வந்திருக்கிறாரு. இன்னைக்கே முதல்வருக்கு அழைப்பு கொடுக்கல. இவர்கள் பாசிசவாதி, அவர்கள் பாசிசவாதினா இவர்கள் பாயசவாதியான்னு கேட்டார். 2 பேரும் ஒன்று தான், பெரிய மாற்றம் இல்லை. முதல்ல இங்கே அப்புறம் அங்கே 2த்துக்கும் அண்ணன் இருக்காரு, கவலைப்படாதீங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் சார். வாழ்த்துக்கள்.